வானகம் பசங்களா, இந்த வாரம் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1149 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாப்டரில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த சாப்டரில் வந்து இருந்துச்சு. மாசுக்கு மாசாகவும் இருந்துச்சு, அதேமாதிரி சஸ்பென்ஸுக்கு சஸ்பென்ஸாகவும் இருந்துச்சு, அதேமாதிரி மண்டைக்காயறதுக்கு மண்டைக்காயிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த மாதிரி இந்த சாப்டர் படித்தவொடனே ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய குழப்பமும் வந்துச்சு, ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்ததுன்னே சொல்லிட்டு சொல்லலாம் நமக்குள்ளே இதை படித்தவொடனே. நான் ரொம்ப ஆர்வமாக இந்த சாப்டர் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பேசுவோம், ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் வேறு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? போன சாப்டரில் நம்ம தலைவன் கபான் வந்து சம்மர்ஸை வெட்டுவோம் பார்த்தீங்களா? அங்கேருந்து இந்த சாப்டர் ஆரம்பிக்குது. ஸோ வெட்டி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து முழிக்கிறாங்க. என்னடா இது என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்குறாங்க. நம்ம சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். அண்ட் உசப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒர்க் ஆச்சு, நாங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் ஒன்றுமே ஆகல, இது எப்படி பண்ணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்துறான். ஆனால் கபான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னு, எனக்கு வயசாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து மறுபடியும் அவரோட ஆக்சஸ் சுற்றிக்கின்னு திருப்பி அட்டாக் பண்ணுறது வர்றாரு நம்ம சம்மர்ஸை. சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணுறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து பிளாக் ஆகிடுது. அதுக்கடுத்து திருப்பி நம்ம சம்மர்ஸ், அதுக்கடுத்து கபான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்குன்னு இது வரைக்கும் ஒரு மாதிரி அதப்பில் சிரிச்சுன்னு இருப்பான். ஆனால் இப்போ கபானை பார்த்ததுக்கு அப்புறமா மவுண்டன் ஈட்டர் நீ என்ன பண்ணுறீங்க எல்பா ஃபுல்லான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். அதுக்கடுத்து நம்ம கபான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு நம்ம கூட சண்டை போட்டுனுக்கிறான். அப்போ நம்ம நாமி வந்து விஷயத்த வந்து மற்றவங்கிட்ட சொல்கிறான். என்ன விஷயம்னா, கபானை வந்து முன்னாடி கேஸ்டில் மீட் பண்ணாங்கல்ல, அதை வந்து சொல்கிறா. அதே மாதிரி லூஃபியும் சோரம் வந்து அவரை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லின்னு இருக்கிறா. அண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு பையனை மீட் பண்ணல கோலன்னு சொல்லிட்டு, அவனோட அப்பா வந்து இவர் தான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துனுக்குறாங்க. அப்போ ராபின் வந்து அவர் பேர் அவன் கபான்னு சொல்லிட்டு சொன்னானேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜிம்பே வந்து என்னது கபானா, அவன் வந்து ரெயிலுக்கு ஈக்குவலாக அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, அவன் பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் மேனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்பே சொல்கிறான். அப்போ ப்ரூக் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஜெயின்ஸ் ஐலாண்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ சாப்பர் வந்து இன்னும் சாலோட முடியிலே தான் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் புத்திசாலித்தனமாக இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா எப்பயும் க்யூட்டாக ஏதாவது பண்ணின்னு இருப்பான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை யூஸ் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். எப்படி அவன் பண்ணுற அட்டாக்லாம் வந்து இம்பேக்ட் ஆகுது, இது வரைக்கும் யார் பண்ணதுமே ஒர்க் ஆகலையே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பர் வந்து யோசிச்சுன்னு இருக்கிறான். அதுக்கடுத்து ராபின் வந்து கட்டி போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அவள் அப்பயுமே என்னால் என் பவர் யூஸ் பண்ண முடியும், நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், உன்னோட ஸ்டைலும் அவனோட ஸ்டைலும் வந்து ஒர்ஸ்ட்டு மேட்சப்பு, அதனால் நீ கம்னு இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அட்டாக் வந்து லான்ச் பண்ணினே இருக்கிறான். தான்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு, அதுக்கடுத்து ஹெல் ஆஃப் த கிரிம்சன் லோட்டன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம கவர்ன் மேலே ஒன்றுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே முள் வர வைக்கிறான், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முள் வர வைக்கிறான். ஸோ கபான் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு வந்து உங்க கூட விளையாடுறதுக்கு டைம் இல்லை, நான் வந்து இப்போ ஒரு அவசரத்தில் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாசான அட்டாக்கை நம்ம சம்மர்ஸ் மேலே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அட்டாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நேம்டு அட்டாக்கு. ஸோ அட்டாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, அதில் மேபி பேர் வேறையாக இருக்கலாம். ஸோ இந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணி சம்மர்ஸை வந்து பாதியை வெட்டிடுறாங்க நம்ம தலைவன். இது வரைக்கும் முன்னாடி வந்து கையை வெட்டிருப்பான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பாதியை வெட்டிடுறான். சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தினே வந்து கீழே விழுறான். எல்லாம் வந்து அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அவனை வெட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கோலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறான். ஸோ நம்ம கபான் ஓடுறதை பார்த்துட்டு சாப்பரும் வந்து என்ன பண்ணுறான்னா கூட வந்து ஓடுறான். எல்லாம் எங்கே போகிற சாப்பர்ன்ற மாதிரி கேட்குறாங்க. நாமி கேட்குறா. அப்போ சாப்பர் வந்து இல்லை, அவனால் வந்து இம்மோர்ட்டலாக ஒருத்தனை வந்து கட் பண்ண முடிஞ்சுது, அது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பர் வந்து போகிறான். இதுதான் நான் வந்து சொன்னேனே, எப்பயும் அவன் வந்து போக மாட்டான். ஸ்டார்ஸ் ஏதாவது பிரச்சனை இங்கேருந்து பார்த்துப்போம், அது இவங்களுக்கு அடி வரப்பட்டுக்குதா, ஸோ அவன் வந்து இங்கே இருக்கணும். ஆனால் அவன் வந்து அதை பண்ணாமல் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணின்னு போகிறான். ஸோ இது வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா, வாழ்கிற ஸ்கூலுக்கு போகுது. அங்கே ஒரு வழியான மேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நெருப்பு வச்சிடறான். அதுவும் அழுதுனே தான் வந்து பண்ணுறான். அதுக்கடுத்து நம்ம குள்ளிங்கம் வந்து பரவாயில்ல, நல்லா தான் நீ பண்ணிக்கிற, உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கிற, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவ் அண்ட் ஆரோ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவில் நெருப்பு பற்ற வச்சு லைப்ரரியில் வந்து நெருப்பு வந்து பற்ற வைக்கிறான். ஸோ லைப்ரரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு போய் பற்றிக்குது. அதுக்கடுத்து அங்கேயும் வந்து பற்றி நேருது. நம்ம ஆஞ்சே வந்து அழுகுறா. அதுக்கடுத்து அதை ராபினும் பார்க்குறான் இருக்கிற இடத்துல இருந்துன்னு. அண்ட் அவளும் அழுகுறா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாலும் அழுகுறாரு. அண்ட் இது பத்தாதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜெர்ல் வந்து கேட்டுனுக்கிறாரு டிரான்ஸ்போர்டேஷன் வழியாக. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருந்துக்கின்னு அவருமே வந்து அழுதுன்னு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி அழுதுனுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒன்ஸ் ஸ்கூல் வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா குலிங்கம் வந்து நம்ம குன்கோ கிட்ட ஸ்கூல் வந்து நெருப்பில் இப்போ பற்றிக்கிச்சு, அதனால் குழந்தைய வந்து விட்டுடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதே பண்ணுறா.
அப்போ ரோஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துனே இருக்கிறா. நடந்து வந்துட்டு முனைக்கு வந்ததுக்கப்புறமா என்னை வந்து மன்னிச்சிருங்கன்றா. எதுக்குன்னா, நான் உயிரோட இருக்கிறது என்னை வந்து மன்னிச்சிருங்க. என்னால் தான் இப்போ ஸ்கூல் வந்து பற்றி நெறியுது. என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து கத்தி அழுவுறா. இதை வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்களும் இல்லை ரோஞ்சா நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் மற்ற ஜெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறது கேட்குது. அவங்களும் வந்து இல்லை ரோஞ்சா அது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லினே ஓடி வந்துருக்குறாங்க மற்ற குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுறான். வந்துட்டு கல்ச்சராக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், ஏன் மிலிட்ரி மைட்டாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் ஒருத்தங்கிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கபானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். அப்போ நம்ம குன்கோ வந்து பார்த்துட்டு பைரட் கிங்கோட க்ரூவா உனக்கு வந்து தெரியல, இப்போ நீ வந்து என்ன அட்டாக் பண்ண வந்தோன்னா இருக்கிற குழந்தைங்களாம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் ஏதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அது வந்து யாசான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. அதேமாதிரி கோலங்கிட்டே வந்து சொல்கிறாங்க யாசான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான். அப்போ நம்ம கபான் வந்து ஓடி வர்றப்பே கோலன் தயவு செஞ்சு வாய மூடினிரு எதுவும் சொல்லிடாதன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். நான் கூட என்ன நினச்சேன்னா சரி எதுவும் நடக்காது, பையன் புத்திசாலி, ஏன்னா நான் கபானோட பையன் வரையா, ஸோ அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், ஏன்னா வந்து ஒரு சின்ன பையன் தானே. ஸோ அந்த மாதிரி சொன்னோடனே வந்து திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா வந்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். அதுக்கடுத்து யாரும் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா வந்துட்டாரு, எங்கள் அப்பா எல்லாரோட ஸ்ட்ராங்கானவர், அவர் நம்மளை காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான். இது அங்கே இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குன்கோவும் வந்து கேட்டுருது. அதை பார்த்தோன்னே நம்ம கபானுக்கு வந்து ஒன்றும் புரியலடா, பரதேசி பையில வாய முன்னு இருக்க வேண்டியதுடான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேகமாக ஓடி வர்றாரு. பட் அதுக்குள்ளே நம்ம குன்கோ என்ன பண்ணுறான்னா அவரோட ஆரோ வச்சு சீக்கிரமாக வந்து நம்ம கோலங்கிட்ட வந்து போயிடுறா. கபான் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ போயிட்டு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து வைக்கிறா. அப்போ நம்ம கபான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுறாரு எதுவுமே பண்ணாமல். அதுக்கடுத்து கபான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ நான் வந்து ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் நெருப்பையும் வந்து அணைக்க முடியும், ஸ்கூலையும் காப்பாற்ற முடியும், குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியும், எல்பாஃபையும் வந்து என்னால் காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு நான் வந்து இப்போ உடனே பண்ணி ஆகணும், எனக்கு ஒரு செகண்ட் இருந்தால் போதும், இதை வந்து நான் ஒரு செகண்டில் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோலங்கிட்ட வந்து சொல்கிறாரு. கோலன் எனக்கு ஒரு செகண்ட் மட்டும் டைம் கொடு, உன்னால் முடியும், நீ வந்து ஸ்ட்ராங்கான பையன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதை கேட்டோன்னே கோலன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா என்னால் முடியும், நான் வந்து வாரியரு, நான் வந்து பார்த்துக்கிறேன், அவளை வந்து தோக்கடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ கபானோட வந்து என்ன நினச்சினுக்கிறாருன்னா அடி போடும் தான், பட் அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம குன்கோ வந்து என்ன சொல்கிறான்னா லைஃப் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். ஸோ அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம கபான் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. என்ன ஃப்ளாஷ்பேக்னா குழந்தை வந்து பிறகுறதா, நம்ம கோலன் வந்து ரிப்ளிக்கு பிறகுறத அவர் நினச்சி பார்க்குறாரு. அதில் என்ன நடக்குதுன்னா நம்ம ரிப்ளி வந்து குழந்தைய கபான் கிட்ட காட்டுறா. இங்கே பாருங்க யாசா நம்ம பையன் சொல்லிட்டு அவள் காட்டுறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே அழகாக இருக்கிறான், ரொம்ப நன்றி ரிப்ளி, இவனை வந்து இவனுக்கு உயிர் கொடுத்ததுக்கு, இவன் வந்து பொக்கிஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை வந்து அவர் யோசித்து பார்த்துட்டு இப்போ அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாரு. ஸோ அப்படி வர்றப்பே அவர் என்ன நினச்சிட்டு வர்றாருன்னா இப்போ நான் வந்து இவளை இங்கே தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக தான் போகும்னு சொல்லிட்டு வர்றாரு. பட் அவர் வர்றப்பே அவர் வந்து அப்சர்வேஷன் ஆக்கி யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த அப்சர்வேஷன் ஆக்கியில் ஒரு மோசமான ஒரு சீனை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்ன சீன்னா நம்ம குன்கோ வந்து கையில் கத்தி வச்சிருக்காருல்ல, இவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தார் அப்படின்னா அந்த கத்தியை வந்து கோலன் கழுத்தில் அவர் சொருவிடுறா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டு இல்லை நான் எதுவும் பண்ணல, நான் வந்து கிவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் ஆக்ஸ் வந்து கீழே போட்டுறாரு. அதை பார்த்தோன்னே குன்கோ வந்து நீ வீக்காக இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா கபான் நோக்கி லான்ச் பண்ணுறா. அது ஒரு 3 ஆரோ மாதிரி போயிட்டு கபான் வந்து குத்திடுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுறாரு. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி ரோம் ஆஃப் த டெட்டுக்கு வந்து விழலாம். ஸோ அவர் கீழே விழுறப்பே வந்து மன்னிச்சிருக்கோலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கீழே ஊதுனேங்கிறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறான். அண்ட் அவர் கீழே விழுறப்பே நம்ம சாப்பரும் வந்து பார்க்குறான். ஸோ மேபி சாப்பர் போய் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கீழே போனாங்க அப்படின்னா கீழே தான் நம்ம லூஃபி, ஜோரோ, லோக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. சாஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறான். ஸோ மேபி அவர் கீழே போனான்னு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ட்ரிக் இருக்குதுல்ல, எப்படி இம்மோர்டலாகிறவங்களை வந்து அவர் டேமேஜ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு பவர் அப் மாதிரி கொடுத்து அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து தாங்க வந்து இன்னொரு மாசான சீன் சொல்கிறதா இல்லை வந்து குழப்பமான சீன் சொல்லிட்டு சொல்கிறதா இல்லை மண்டைக்காஞ்ச சீன் சொல்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீனாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம கபான் வந்து கீழே விழுறாரா, அப்போ நம்ம கோலன் வந்து அப்பான்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் கத்துற சத்தம் நம்ம குன்கோவோட காதை தொலைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா அவளோட பழைய மெமரிஸ் வந்து திரும்பி வருது. ஸோ இப்போதைக்கு குன்கோ வந்து எப்படிங்கிறான்னா வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண பொம்மைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நம்ம குமாமரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குமாவை எப்படி அவனோட ஃப்ரீ வில்லை வந்து எடுத்துகிட்டு ஒரு சைபர் மாதிரி வச்சுக்கிறாங்களோ கிட்டத்தட்ட இவளையும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அப்பான்னு சொல்லிட்டு கத்துனோடனே நம்ம குன்கோக்கு வந்து சில ஞாபகம் வருது. என்னதுன்னா அவன் வந்து அப்பான்னு சொல்லிட்டு கத்துன ஞாபகம். இதை வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது நான் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ அவன் வந்து அப்பான்னு கத்துன ஞாபகம் வந்து வருது. அதுக்கடுத்து என்ன மெமரி இதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ ஒரு சிரிப்பு சத்தம் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. அது வந்து அந்த நம்ம ப்ரூக்கோட யோஹோஹோன்னு சொல்லிட்டு சிரிப்பான்ல அந்த சத்தம் ஞாபகம் வருது. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த வர மெமரியில் வந்து நம்ம ப்ரூக் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து ஒரு பைரட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது.
நான் இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா புரூக்கோட பொண்ணு தான் குன்கோன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. புரூக் வந்து பெரிய பையனாகிறா, குன்கோ வந்து சின்னதாகிறா. ஸோ ஒரு அப்பாவை பொண்ணான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அப்புறமா தான் இன்ஸ்டால் அதுன்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் சரி இப்படி கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னா புரூக் வந்து முன்னாடி ஒரு பைரட் குரூப்பில் இருந்தான்ல, அதோட கேப்டன் சொல்லிட்டு நினைக்கிறேன். அவரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவரோட பொண்ணு தான் குன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து புரூக் சொல்கிற டயலாகும் வந்து அது கூட சிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம குன்கோ வந்து யோசிக்கிறாளா, அதுக்கடுத்து புரூக் வந்து உண்மையிலே அவங்க பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுன்னுக்கிறான். அதுக்கடுத்து நம்ம குன்கோ வந்து அவனை பார்க்கறத வந்து பார்த்துடுறான். அப்போ வந்து குன்கோக்கு திடீர்னு புரூக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. புரூக் அது நீதானான்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு ஓடுறா புரூக் கிட்ட. மேபி ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் கேப் கிடச்சின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஒரு குட்டி ரீயூனியன் கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு தரமான என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம குன்கோவோட பாடியை பொசஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாதுங்க, நம்ம ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன்லனே சொல்லிட்டு சொல்லலாம். அவளோட ரியல் பாடியை வச்சு வரல, பட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டா. ஸோ வந்ததுக்கப்புறமா என்ன கமோஷன் இங்கே, என்ன கலவரம் இங்கன்ற மாதிரி கேட்டுட்டு, இப்போ ஹோலிலேண்ட் வந்து அங்கே பற்றி நெறிஞ்சுன்னு இருக்குது, அதனால் அடிஷ்னல் மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது, அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், எதனா டொமினியன் ஆஃப் காடை வந்து நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈமோ வந்து சொல்கிறா. இதை வந்து குலிங்கமும் கேட்குறான், அதுக்கடுத்து சம்மர்ஸும் கேட்குறான், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுனுக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஹாக்கி வேறு அங்கே ரிலீஸ் ஆகுது, ஒரு டிமானிக் ஃபார்ம் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் குன்கோ வந்து பார்க்குறதுக்கு ஈமோ ப்ரொசஸ் ஆனோடனே. ஸோ அது பார்க்குறது வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இதுலேயே ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமோ அக்கா சொல்கிற வார்த்தை தான், இப்போ ஹோலிலேண்ட் வந்து பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ பற்றி எரியறதுக்கு காரணம் என்னது, வேற யார், நம்ம தலைவராக தான் இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக வெட்டியாக உட்காந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி தான் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஆள் வந்து எந்திரிச்சானான்னு சொல்லிட்டு தெரியல சேரை விட்டு, இல்லை எப்பயும் போல் வேற யாரையா விட்டு நெருப்பு பற்ற வச்சாரான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி நம்ம சாபாவை கூட இருக்கலாம் திருப்பி, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் தான் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நானும் ட்ராகன் சொல்லிட்டு தான் நினைக்கிறத விட ட்ராகனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா 1000 சொல்கிற சாப்டராக வந்து அவன் உட்காந்துனே தான் இருக்கிறான், எதுவுமே பண்ணல. ஸோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் வந்துருச்சு, ட்ராகனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஹோலிலேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பற்றி நெறியுது, யாரோ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி நம்ம சாபாவில் வந்து அட்டாக் பண்ணல, அது கிடையாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எதுவும் நடந்துன்னு இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்ராக்கே வந்து அங்கே அனுப்பியிருப்பாங்க திருப்பி எல்பாஃப்லேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்கோ உடம்புல வந்து நம்ம ஈமு வந்துட்டு அதே தான் சொல்கிறா. ஸோ மேபி ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணிடுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று நடந்துன்னு இருக்குது, அது மேபி அடுத்த சாப்டரில் காட்டுவாங்க, இல்லைனா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் அங்கே வந்து என்ன கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒன்றுங்க, ஆனால் அடுத்த சாப்டர் பார்த்து மாதம் இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஈமு வந்து வந்திருக்கிறா. அதுவும் நம்ம குன்கோட பவர் வச்சு கெஸ் பண்ணணும். சாபோ அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை கிங்கோர்வை கொண்டதாக இருக்கட்டும், ஒரு ஏரோ மாதிரி தான் போயிட்டு அட்டாக் வந்து அங்கே நடக்கும். ஸோ அதை வச்சு என்ன நினச்சோம்னா, அப்புறமா இங்கே குன்கோவோட பவரையும் பார்த்துட்டு எப்படி ஈமு கூட ஒரு சிமிலர் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிருச்சு, குன்கோட மெமரிஸ்லாம் வந்து லாக் பண்ணிட்டோ, இல்லைனா வந்து ஃப்ரீவில் எடுத்துட்டோ, இல்லை சீல் பண்ணிட்டோ, அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் பொம்மை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது வந்து யார் ப்ரொசஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈமு அக்கா வந்து பண்ணுறா. எதுக்கு அப்படி பண்ணால், என்ன நினச்சி குன்கோக்கு, அண்ட் குன்கோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே தெரியல. பட் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்க போது மட்டும் தெரியுது எனக்கு. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத விட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு அப்பான்னு வேறு சொல்லிட்டு கத்துறா, புருக்கோட இது வேறு வருதா. ஸோ புருக்கை வச்சு அப்புறமா குன்கோ வச்சு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வேறு வரும். அதுக்கடுத்து எல்பாஃப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் வேறு வரும், கிங் ஹேரல்டு லோக்கின்னு சொல்லிட்டு அது வரும். அது பார்த்தா அதுக்கு நம்ம ட்ராகன் தலையை வேறு வந்து இப்போ அங்கே ஏதோ பண்ணிக்கிறான்ல, அதை வச்சு ரியல் டைமில் வேறு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்க போது வரப்போகிற சாப்டர்லாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஸோ இந்த சாப்டர் படித்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னது தாங்க ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஒன்றுமே புரியல, ஒரு மிஸ்டேக் மேலே ஒரு மிஸ்டேக்கா. அதாவது ஃபஸ்ட்டு லெவல் 1 ஆஃப் மண்டக்காயிருது, அதுக்கடுத்து லெவல் 2 ஆஃப் மண்டக்காயிருது, அடுத்து லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன்று வந்து படிச்சுன்னு போகிறப்போ ஒரு சாப்டராக ஒரு பேஜாக படிச்சுன்னு போகிறப்ப மண்டக்காயிரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறினே போயிடுச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, இதில் எவ்வளோ விஷயம் நடந்ததில்ல, இதெல்லாம் படிக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.